அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பாகற்காயை பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். பாகற்காய் அப்படின்னு சொன்னாலே, அந்த பேரை கேட்டாலே கூட நிறைய பேருக்கு பிடிக்காது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த காயில இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை தாங்க. காய் கசப்பா இருந்தாலுமே கூட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. என்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகளை பாகற்காய் நமக்கு கொடுக்குது அப்படின்றத பத்தியும், எந்தெந்த நோய்க்கு இது ரொம்ப சிறந்த ஒரு காய்கறியா பார்க்கப்படுது அப்படின்றத பத்தியும் தெளிவா இந்த பதிவோட தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரியான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பாகற்காய் பார்த்திங்கன்னா நம்முடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் குறிப்பாக சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நோயை கட்டுப்பாடு பண்ணுறதுக்கும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா அது பாகற்காய் தாங்க. இந்த சர்க்கரை நோய் கட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணமே இந்த பாகற்காயில் இருக்கக்கூடிய சரண்டின் மற்றும் ஃபாலிபெட்டைட் பி அப்படின்ற வேதிப்பொருள் தாங்க. இன்சுலின் போல செயல்பட்டு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை இது குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. அதனால் சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க வாரத்திற்கு 3-4 முறையாவது நீங்கள் இந்த பாகற்காயை எடுத்துக்கோங்க. ஸோ இது உங்களுடைய உடலில் இன்சுலினுடைய அளவை சரியாக வச்சுருக்கும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக தடுக்கும். மேலும் பார்த்திங்கன்னா செரிமானம், மலச்சிக்கல் இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு பாகற்காய் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் பார்த்திங்கன்னா பாகற்காயில் அதிகமான அளவு நீர்ச்சத்தானது இருக்குது. பொதுவாக நம்ம நீர்ச்சத்து, நார்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துக்கும் பொழுது கட்டாயம் செரிமான பிரச்சனை ஏற்படாது. அதே போல் மலமும் உங்களுக்கு சிறப்பாக வெளியேறும். மலச்சிக்கல் பிரச்சனையும் ஏற்படாது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தினந்தோறும் மலம் கழிக்கக்கூடிய பழக்கம் இருக்காது. 2 நாட்களுக்கு ஒரு முறையோ அல்லது 4 நாட்களுக்கு ஒரு முறையோ, மேலும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் ரொம்ப தீவிரமான மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க ஒரு வாரத்திற்கு ஒரு முறை கூட மலம் கழிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மலம் கழிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். இது மலக்குழலில் புற்றுநோய் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே கொடுக்கும். அதனால் தினசரி மலம் கழிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழிக்கிறது ரொம்பவே ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நம்மளுடைய மலச்சிக்கல் பிரச்சனைகளை போக்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த பாகற்காய் தாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து நீங்கள் பாவக்காயை எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. அதே போல் பாகற்காயில் நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகமாக இருக்குது. விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்து இருக்கிறதுனால உடலில் தொற்றுகள் மற்றும் வீக்கத்தில் இருந்து நம்மளை பாதுகாத்து கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக அதனால் நமக்கு இன்ஃபெக்ஷன் எதுவுமே வரவே வராது. நல்ல ஒரு ஆன்டிபயாட்டிக்காக இந்த பாவக்காய் செயல்படுது. ஸோ நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்திக்கிறதுக்காக நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறையாவது பாவக்காயை உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக எந்த விதமான நோய் தொற்றுகளும் உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது. அதே போல் ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான பண்பு இந்த பாகற்காயில் இருக்குங்க. பாகற்காயை நீங்கள் சாராக கூட எடுத்து சாப்பிடலாம். இல்லைனா உணவுகளை பொரியலாகவோ கூட்டாகவோ குழம்பாகவோ நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டு சாப்பிடும் பொழுது அது உடலை நச்சுத்தன்மையிலிருந்து நீக்கி ரத்தத்தை சுத்தமாக வச்சுருக்கும். ஸோ ரத்தத்தில் எந்த விதமான கிருமிகளும் அண்டாமல் இருக்கும். மேலும் இந்த பாகற்காயை வெயிட் லாஸ் இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். காரணம் பார்த்தீங்கன்னா குறைந்த கலோரி தான் இந்த காயில் இருக்குது. குறைந்த கலோரி இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதிகமான நார்ச்சத்துக்கள் இருக்குது. அதிகமான நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னா அது குறைவாக சாப்பிட்டாலுமே நமக்கு நிறைவான ஒரு ஃபீலிங்கை தான் கொடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது உடல் எடையை நீங்கள் வேகமாக குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் ரொம்பவே முக்கியமான ஒன்று அப்படின்னா கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு பாகற்காய் ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ பாகற்காய் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி கொடுக்குது. மேலும் விட்டமின் ஏ நிறைந்து இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பாகற்காய் சாப்பிட்றதுக்கு எதுக்காக சொல்லுவாங்கன்னா குடல் புழுக்கள் இருந்தால் வெளியேறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு கூட கொடுக்க சொல்லுவாங்க. அப்படியே குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த பாகற்காயை விட பாகற்காய் இலை இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் சாறு எடுத்து கொஞ்சமாக வெல்லம் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நாக்குப்பூச்சிகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வெளியேறிடும். பாகற்காயை நீங்கள் எப்படி வேணால் பயன்படுத்தலாங்க. ஜூஸாக, வத்தலா, வதக்கலா, அவியலா, இது மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். இதனுடைய கசப்புத்தன்மையை குறைக்க எலுமிச்சை, இஞ்சி, மிளகு இதெல்லாம் நீங்கள் சேர்த்து கூட சாப்பிடலாம். ஸோ ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு காய் தான் பாகற்காய். இந்த பாகற்காயை ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவு தாங்க. நீங்கள் பாகற்காயை விரும்பி சாப்பிடுவீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாகற்காயில் நிறைய நன்மைகள் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது கண்டிப்பாக அதை நீங்கள் அவாய்ட் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா பாகற்காயில் விட்டமின் ஏ, பி, சி, பீட்டா கரோடின் போன்ற ஃப்ளவனாய்டுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லோடின், இரும்புச்சத்து, ஜிங்கு, பொட்டாசியம், மேங்கனீஸு, மக்னீஷியம் இது மாதிரியான தாதுக்களும் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லணும். இப்போ அந்த பாகற்காய் மூலமாக நமக்கு நிறைய நன்மைகளானது கிடைக்குதுங்க.
கண்டிப்பாக சுவாச கோளாறு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பாகற்காயை நீங்கள் எடுத்துக்கோங்க. பசுமையான பாகற்காயில் ஆஸ்துமா, சளி பிடிக்கிறது, இருமல் இது போன்றவற்றுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும். அது ஒரு மிகச்சிறந்த நிவாரணியாகவே வந்து பயன்படும். அதே மாதிரி தினந்தோறும் 1 டம்ளர் பாகற்காய் சாறை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ஈரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போயிடும். அதில் 1 வாரம் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே அதனுடைய முழுமையான ரிசல்ட்டையே நீங்கள் பார்க்க முடியும். பாகற்காய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முகத்திற்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா பாகற்காயை சாப்பிட்டு வரும்பொழுது சருமத்தில் இருக்கக்கூடிய பருக்கள், கருப்பு தழும்புகள், ஆழமான சரும தொற்றுகள் இது எல்லாமே கூட சரியாக போயிடுங்க. ஸோ பாவக்காயோட சாறு எடுத்து அதோட நீங்கள் எலுமிச்சை சாறு கலந்து தினந்தோறும் வெறும் வயிற்றில் ஒரு 6 மாதம் வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இதற்கான பலன்களை நீங்கள் கண்கூடாவே வந்து பார்க்க முடியும். மேலும் நீரிழிவு நோயாளிகள், அதாவது டைப் 2 நீரிழிவு நோயாளியாக இருக்கக்கூடியவங்க கூட நீங்கள் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். அதை எதிர்கொள்கிறதுக்கு ஒரு சிறந்த மருந்து பாகற்காய் சாறு தாங்க. பாகற்காயில் ஒரு வகை வேதிப்பொருளானது இன்சுலின் போல செயல்படுது. ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். மேலும் மலச்சிக்கல் பிரச்சனைகள் இருக்குது, கழிவுகளை வெளியேற்றத்துக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாகற்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கழிவுகளை எளிமையாக வெளியேற்றி கொடுத்துடும். இதன் மூலமாக மலச்சிக்கல் உங்களுக்கு நீங்கும். சிரமம் இல்லாமல் மலம் கழிக்க முடியும். அதே போல் சிறுநீரகம் மற்றும் சிறுநீரக பையினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த பாகற்காய் உங்களுக்கு ரொம்பவே பயன்படுங்க. ஏன்னா சிறுநீரகத்தில் பொதுவாகவே கற்கள் அப்படின்றது உருவாகும். இந்த கற்களை நீக்குவதற்கு இந்த பாகற்காய் உதவியாக இருக்குங்க. பொதுவாக நார்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய எல்லா காய்கறிகள், பழங்களும் நம்ம எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு சிறுநீரக கற்கள் அப்படின்றது உருவாகாது. அப்படி ஒருவேளை இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க பாகற்காயை நீங்கள் எடுத்துக்கோங்க. பாகற்காயை நீங்கள் தினமுமே சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாமே வந்து வெளியே வந்துடும். இதனால் உங்களுக்கு இதய நோயும் வராது. இதய நோய் எளிமையாக வந்து தடுக்க முடியும். மேலும் புற்றுநோய் செல்கள் வந்து பெருகாமல் இருக்கிறதுக்கு பாகற்காய் வந்து உதவியாக இருக்குங்க. ஸோ அதனால் புற்றுநோய் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு கண்டறியப்பட்டவங்களாக இருந்தாலும் நீங்கள் பாகற்காயை சாப்பிட்டுட்டு வாங்க. அந்த செல்கள் கண்டிப்பாக வந்து வளரவே வளராது. அதே போல் பாகற்காயை பெண்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, அதுவும் குழந்தை பெற்றவர்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா தாய்ப்பால் வந்து சுரக்கிறது அதிகரிக்குங்க. சர்க்கரை வியாதிக்கு முத்தின பாகற்காய் வந்து ஒரு நல்ல சிறந்த மருந்தாக இருக்கும். பாகற்காய் நீங்கள் வதக்கி சாப்பிட்டாலும் சரி, எப்படி சாப்பிட்டாலும் சரி, கண்டிப்பாக அது உங்களுக்கு நன்மைகளை மட்டும்தான் கொடுக்கும். பாகற்காயை பச்சையாக ஜூஸாக்கி கூட ஒரு சிலர் குடிப்பாங்க. அப்படி குடிச்சிங்க அப்படின்னா இன்னுமே நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. பாகற்காயில் சமைத்து சாப்பிடக்கூடிய பலனை விட இதில் அதிகமாகவே வந்து கிடைக்கும். கண் பார்வையை மேம்படுத்தி கொடுக்கும் பாகற்காய். இது ரொம்பவே வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நமக்கு கண் பார்வை கோளாறு அப்படின்னாலே நினைவுக்கு வரக்கூடியது கேரட்டு தான். கேரட்டை தேடணும் அப்படின்னா கேரட்டில் இருக்கிறத விட அதிகமான சத்துக்கள் இந்த பாகற்காயில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் பாகற்காயை வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான உடல்நல பிரச்சனைகளுக்குமே சிறந்த மருந்தாக வந்து செயல்படுங்க. பாகற்காய் அதனுடைய சுவைதான் கசப்பே தவிர அது தரக்கூடிய பலன்கள் நமக்கு ரொம்பவே நல்லது. இனிக்க இனிக்க நல்ல பலன்கள் அள்ளி தரக்கூடிய பாகற்காயை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாகற்காயை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.